ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பிக் பாஸில் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறா? இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன், டபுள் எவிக்ஷனா? எல்லா கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆஃப்டர்நூனே நமக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் போட முடியல. பட் கமெண்ட் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த நியூஸை வந்து போட்டிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டேக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் எவிக்ஷன் இருக்க போகுது. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேம் தான். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேர்ன்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். பட் பிக் பாஸ் டீமை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எப்போயுமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்கும். எல்லா சீசனுமே அப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஒருத்தரை உள்ளே கொண்டு போனால் அந்த கான்ட்ரவர்சி வந்து வெளியே பயங்கரமாக தெரிக்கும்ல. ஸோ அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி விசித்ரா மேம் தூக்கிட்டாங்க. பட் விசித்ரா மேம் பார்த்தீங்கன்னா சில டேஸ்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தாங்க. ஸோ அதனாலையும் மேபி தூக்கியிருக்கலாம். பிகாஸ் தினேஷோட ஃபேமிலி எடுத்து பேசுகிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்மிச்சூராக ஃபீல் பண்ண வச்சுச்சு என்ன. பட் விசித்ரா மேமோட மொக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிக் பாஸ்குள்ளே சுற்றி தான் இருக்கானுங்க. பட் அவங்கள யாருமே எவிக்ட் பண்ணல. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்ற மாதிரி என்னோட கருத்து. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறத மறந்துடாமல்